Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 18 Auditing. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Auditing, scope, nature and objects of auditing, kinds, audit program, internal control, internal check, internal audit. Test number 1. இந்த வீடியோ வந்து 25 questions explain பண்ணியிருக்கேன். மீதி வரக்கூடிய வீடியோவில் பாக்கி கொஸ்டின்ஸில் ஒர்க் அவுட் பண்ணப்படும். 3 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிரும். 3 கொஸ்டின் 4 கொஸ்டினில் 100 கொஸ்டின்ஸ் போடும்போது ஆடிட்டிங் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு தரவாயிரும். கொஸ்டின் நம்பர் 1. The word audit is derived from the Latin word audere, which means to check, to control, to hear, none. ஆடிட் அப்படின்ற வேர்டு வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. லாட்டினில் என்ன வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்ரே, அதை வந்து அவுடர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவுட்ரே அப்படின்ற ப்ரொனன்சியேஷனையும் உச்சரிக்கிறது உண்டு. அப்போ அவுட்ரே அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து ஆடிட் அப்படின்ற வேர்டு டிரைவ் ஆயிடுச்சு. அவுட்ரே அப்படின்னா என்ன மீனிங்? டு செக்கா, டு கண்ட்ரோலா, டு ஹியரா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் டு ஹியர், கேட்குறது. டு ஹியர்னு அர்த்தம். Question number 2. DAS is a systematic examination of the books and records of a business or other organization. DAS இது புக் கீப்பிங்கா, ஆடிட்டிங்கா, செக்கிங்கா, வெரிஃபிகேஷனா? அதாவது சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமினேஷன் பண்ணுறது, புக்ஸையும் ரெக்கார்ட்ஸையும். ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய ரெக்கார்ட்ஸையும் புக்ஸையும் சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமின் பண்ணுறது, செக் பண்ணுறதுக்கு பேர் டேஷ். புக் கீப்பிங், ஆடிட்டிங், செக்கிங், வெரிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங் இஸ் எ சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் ஆர் அதர் ஆர்கனைசேஷன். Third question. DAS is conducted to find out whether balance sheet is properly drawn up and exhibits a true and fair view of the state of affairs of the concern. DAS is conducted. இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது, கண்டக்ட் பண்ணப்படுத்தப்படுகிறது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டான உண்மையான ஒரு வியூவை தான் கொடுக்குதா, இன்னத்தை இந்த நிறுவனத்தினுடைய இன்னத்தையுடைய நிலைமையை காட்டுகிறதா அப்படின்னு கொடுக்கறது தான் இது அப்படின்றாங்க. ஆடிட்டா, இன்வெஸ்டிகேஷனா, வெரிஃபிகேஷனா, செக்கிங்கான்னு கேட்குறாங்க. இது வந்து ஆடிட். ஒரு ஆடிட் தான் என்ன பண்ணுன்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ராப்பராக ட்ரான் அப் பண்ணியிருக்கா, இது வந்து உண்மையான மற்றும் ஃபேரான வியூவை எக்ஸிபிட் பண்ணுதா, இன்னத்திய நிலைமையை காட்டுதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் ஆடிட். ஸோ ஆடிட் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ராப்பர்லி ட்ரான் அப் and exhibits a true and fair value of the state of affairs of the concern. இதுதான் ஆடிட் அப்படின்னு சொல்கிறோம். Question number 4. The main objective of the audit. ஆடிட்டினுடைய முதன்மையான நோக்கம் கவனிக்கணும். முதன்மையான நோக்கம், மெயின் ஆப்ஜெக்டிவ். ஆடிட் அப்படின்னா நம்ம சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் ஆடிட் அப்படின்னா தணிக்கை அப்படின்னு தெரியும். நம்ம வந்து ஒரு தணிக்கை அப்படின்னு இந்த ஆடிட்டிங் படித்தவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டான டெஃபினேஷன் தெரியும். மற்றவங்கள சிம்பிளாக தவறாக தான் இன்னும் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இது கொஸ்டின் பார்க்கும்போதே புரிஞ்சுக்குவீங்க. டு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது நிதிநிலை அறிக்கை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒரு திறமையான ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ஆடிட் அப்படின்றாங்க. டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ். தவறுகளை தடுப்பதும் கண்டுபிடிப்பதும் தடுப்பதும் தான் ஆடிட்டோட வேலை. டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்றாங்க. டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸு. அதாவது டிடெக்ஷன் கண்டுபிடிப்பதும், ப்ரிவென்ஷன் தடுப்பதும். எதை? ஃப்ராடு, மோசடிகளை கண்டுபிடிக்கிறதும் தடுக்கிறதும் தான் இந்த ஆடிட்டுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்றாங்க. ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சிம்பிள் மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட் வந்துட்டு டு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கறது மட்டும்தான் ஆடிட்டோட வேலை. அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் செகண்டரி ஆப்ஜெக்டிவ் இருக்குது. இரண்டாம் நிலை நோக்கங்கள் இருக்குது.
அதுதான் என்ன பண்ணும், தப்பை கண்டுபிடிக்கிறது, அதை தடுக்கிறது, அதே மோசடியை கண்டுபிடிக்கிறது, தடுக்கிறதெல்லாம் 2ஆம் நிலை வேலை தான். ஃபஸ்ட்டு வேலை வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. டு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட். இதுதான் ஒன்லி ஒன் மெயின் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் செகண்டரி ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. இது மெயின் ஆப்ஜெக்ட் இதுதான். கொஸ்டின் நம்பர் 5, ஆடிட்டிங் இஸ் கம்பல்சரி ஃபார். ஆடிட்டிங் வந்து கம்பல்சரி. யாருக்கு கம்பல்சரி? தணிக்கை பண்ணுறது கம்பல்சரி. ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸா, ஆல் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸா, ஆல் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடிட்டிங் அப்படின்றது எதுக்காக ஆடிட்டிங் பண்ணுறாங்கன்னா, அதாவது மற்றவருடைய பணம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வந்து அதனுடைய உண்மை நிலையை தெளிவுபடுத்தணும். ஒரு நிதிநிலை அறிக்கையினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய உண்மையான ஃபேர் அண்ட் ட்ரூ வியூவை பொதுமக்களுக்கு அறிவிக்கணும். அதுக்காக தான் இந்த ஆடிட்டிங்கே பண்ணுறாங்க. ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்களே அக்கௌண்ட்டை பார்த்துக்குவாங்க. பார்ட்னர்ஷிப்லேயும் கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டை அவங்களே பார்த்துக்க முடியும். ஆனால் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படி இல்லை. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது அதோடைய ஓனர்ஸ் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஷேர்ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ். அவங்களுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து ஒன்லி அது பணம் கொடுத்தவங்க தான். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ரன் பண்ணுறது அதுக்கான மேனேஜ்மெண்ட் தான், டைரக்டர்ஸ் போர்டு தான் ரன் பண்ணும். அப்போது இந்த பணம் முதலீடு பண்ண இந்த ஷேர்ஹோல்டர்ஸுக்கு அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை பற்றியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பற்றியும், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றியான உண்மையான ட்ரூவான ஃபேரான நிலைமை தெரியறதுக்காக தான் ஆடிட்டிங் பண்ணணும். அப்போ ஆடிட்டிங்கிறது யாருக்கு கம்பல்சரின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்க்கு கம்பல்சரி. எல்லா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி கண்டிப்பாக ஆடிட்டிங் செஞ்சுருக்கணும். கொஸ்டின் நம்பர் 6, which one is not comes under classification of audit on the basis of periodicity? பீரியாடிசிட்டி, கால இடைவெளியின் அடிப்படையில் ஆடிட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. இதில் ஒன்று மட்டும் கால அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது அல்ல. விச் ஒன் இஸ் நாட் கம்ஸ் அண்டர், அங்கே நாட் கம்ஸ் அண்டர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டின்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூஸ் ஆடிட், இன்ட்ரீம் ஆடிட், பீரியாடிக்கல் ஆடிட், ஸ்டாட்யூட்டரி ஆடிட் அப்படின்றாங்க. இது கால அடிப்படையில் வகைப்படுத்தப்படாத ஒரு ஆடிட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்டாட்யூட்டரி ஆடிட். மீதி கண்டினியூஸ் ஆடிட், இன்ட்ரீம் ஆடிட், பீரியாடிக்கல் ஆடிட் எல்லாமே வந்து பீரியாடிசிட்டி, ஆன் தி பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி, காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது தான் இந்த மூணுமே. கண்டினியூஸ் ஆடிட்டும், இன்ட்ரீம் ஆடிட்டும், பீரியாடிக்கல் ஆடிட்டும். இந்த ஸ்டாட்யூட்டரி ஆடிட் மட்டும் லீகல் ஸ்டேட்டஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணது. அதனால் இது மட்டும் நாட் கம்ஸ் அண்டர் தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேசிஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி. Question number 7, propriety audit refers to verification of accounts, examination of accounts of property concern, enquiry against justification and necessity of expresses, audit of government companies. Propriety means what? தனி உரிமை தணிக்கை. இப்போ நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை தணிக்கை பண்ணணுன்னு கேட்கலாம். எங்கே கேட்கலான்றது அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆடிட் வந்துட்டு எங்கே வரும், எதுக்காக செய்கிறாங்க? அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கா, இல்லை ப்ராப்பர்ட்டி கன்சர்னுடைய தனி உரிமை நிறுவனங்களுடைய அக்கௌண்ட்டை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கா, இல்லை என்கொயரி பண்ணுறது, ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது, இது கரெக்டு தான், இது நெசசரி தான் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியதா, ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸை ஆடிட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆடிட் வந்துட்டு எதுக்காக பண்ணுறாங்கன்னா, என்கொயரி அகெயின்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் நெசசிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஸஸ், இதுதான் பண்ணுறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது சரியாக தான் இருக்குது, இது தேவைதான் அப்படின்னு என்கொயரி பண்ணுறதுக்கு, தேவைதானா, இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத என்கொயரி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஆடிட் தான் ப்ராப்பர்ட்டி ஆடிட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு ரிலேட்டடாக. ப்ராப்பர்ட்டி ஆடிட் இஸ் நார்மலி அண்டர்டேக்கன் இன் கேஸ் ஆஃப். இந்த ப்ராப்பர்ட்டி ஆடிட் யார் பண்ணுவாங்க நார்மலாக? ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியா, கவர்மெண்ட் கம்பெனிஸா, ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷனா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தனி உரிமை தணிக்கை அப்படின்றது நம்ம தெரியும். பொதுமக்கள் யார் வேணாலும் கேட்கலாம், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா, இது தேவைதானா அப்படின்ற ஒரு என்கொயரிக்காக கேட்கலாம்.
அதனால் எங்கே ப்ரொப்ரைட்டரி ஆடிட்ன்றது நார்மலி அண்டர்டேக்கன் இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் தான் இந்த ப்ரொப்ரைட்டரி ஆடிட் நார்மலி அண்டர்டேக்கன். Question number 9. Dash is an audit which involves a detailed examination of the books of accounts at regular interval. Regular intervalல இந்த books of accounts டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, சரியாக தான் இருக்கா அப்படின்னு எல்லா புக்ஸையும் ரெகுலர் இன்டர்வெல்ல ஆடிட் பண்ணுறது, தணிக்கை பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ரீம் ஆடிட்டா, கண்டினியூஸ் ஆடிட்டா, கம்ப்ளீட் ஆடிட்டா, ஸ்பெசிஃபிக் ஆடிட்டான்னு கேட்டிருக்காங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக தொடர்ச்சியாக அப்படின்னு, ரெகுலர் தொடர்ச்சியான்றது கண்டினியூஸ் ஆடிட். அப்போ கண்டினியூஸ் ஆடிட் இஸ் an audit which involves a detailed examination of the books of accounts at regular intervals. Question number 10. Interim audit refers to interim இடைக்கால தணிக்கை. Interim audit refers to examination of accounts continuously. accounts கண்டினியூஸாக எக்ஸாமினேஷன் பண்ணணும். எக்ஸாமினேஷன் பண்ணுறதுன்னா தணிக்கை பண்ணுறது, கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது தான் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்டர்மிட்டன்ட்லி விட்டு இன்டர்மிட்டன்ட்லின்னா தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு பண்ணுறது தான் இன்டர்மிட்டன்ட்லின்னு. எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்டர்மிட்டன்ட்லி. ஆடிட் கண்டக்டட் டு ஃபைண்ட் இன்ட்ரீம் ப்ராஃபிட். இடைக்கால லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட். ஆடிட் ஃபார் போனஸ் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ஆடிட். இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க, இன்ட்ரீம் ஆடிட். இன்ட்ரீம் ஆடிட் எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கண்டக்டட் டு ஃபைண்ட் இன்ட்ரீம் ப்ராஃபிட். இடைக்கால லாபத்தை ஒரு கம்பெனியோட இடைக்காலத்தில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஆடிட் தான் இன்ட்ரீம் ஆடிட். அப்போ இன்ட்ரீம் ஆடிட் ரெஃபர்ஸ் டு ஆடிட் கண்டக்டட் டு ஃபைண்ட் இன்ட்ரீம் ரிப்போர்ட். Question number 11. Final audit means ஃபைனலாக பண்ணக்கூடிய ஆடிட் அப்படின்னா, ஃபைனல் ஆடிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடிட் டேக்கன் அப் அட் தி க்ளோஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் பீரியட். ஒரு ஃபினான்ஷியல் பீரியட், அதாவது 12 month பீரியட், அந்த ஃபினான்ஷியல் பீரியட் க்ளோஸ் ஆகும்போது, முடியும் போது பண்ணக்கூடிய ஆடிட். டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வலில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எக்ஸாமின் பண்ணுறது, டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணுறதா. கம்ப்ளீட் செக் ஆன் சர்டன் ஐட்டம்ஸ், சில ஐட்டத்தை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதா. நன் ஆஃப் தீஸ். இதில் எது வந்து ஃபைனல் ஆடிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைனல் ஆடிட் அப்படின்றது ஆடிட் டேக்கன் அப் அட் தி க்ளோஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் பீரியட். இது சாதாரணமாக தெரியும், ஃபைனல் அதிலே வந்துருச்சு ஃபைனல். அப்போ ஃபினான்ஷியல் பீரியடில் க்ளோஸில் எண்டில் பண்ணக்கூடிய ஆடிட் தான் ஃபைனல் ஆடிட் அப்படின்றோம். Question number 12. Internal auditor is appointed by. இன்டர்னல் ஆடிட்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்? இன்டர்னல் ஆடிட்டர். தி மேனேஜ்மெண்ட், தி ஷேர் ஹோல்டர்ஸ், தி கவர்மெண்ட், தி ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர். இதில் யார் வந்து இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இன்டர்னல் ஆடிட் அதாவது கம்பெனிக்கு உள்ளாரே ஒரு ஆடிட்டரை நியமிப்பாங்க எப்போதும் செக் பண்ணுறதுக்காக. இன்டர்னல் அதாவது ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிலலாம், பெரிய கம்பெனிலலாம் ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் செக் பண்ணுவார். ஸோ இஸ் அப்பாயிண்டட் பை தி மேனேஜ்மெண்ட் தான் இன்டர்னல் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆடிட் ஆஃப் ஏ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியால் வணிகம், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இதை ஆடிட் பண்ணுறது கம்பல்சரியா, அட்வைசபிளாக, அன்னெசரியா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ஆடிட் பண்ணுமா, இல்லை அட்வைசபிள் ஆடிட் பண்ணால் நல்லது, இல்லை அன்னெசரி தேவையில்லாதது, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியால் வணிகம். அவரே தான் பண்ண போகிறாரு, அவரே தான் அக்கௌண்ட் எழுத போகிறாரு, அவரே தான் பார்க்க போகிறாரு. அதனால் ஆடிட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறொருத்தருடைய அக்கௌண்ட்டை, அதாவது ஓனர்ஸ் வேறு ஆளுங்க இருப்பாங்க, கணக்கை மெயின்டைன் பண்ணுறது நடத்துறது வேறு ஆளுங்களாக இருந்தால் அந்த ஓனர் வந்து அந்த கணக்கில் இன்வால்வ் ஆகாதனால அதனோட உண்மைத்தன்மை அந்த ஓனருக்கு தெரிஞ்சாகணும். இப்போ ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பெனி நடத்துறது ஒரு மேனேஜ்மெண்ட், ஓனர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸை பார்க்க முடியாது, கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்ண முடியாது. அப்போது அவங்களுக்கு தான் என்ன பண்ணும், அந்த அக்கௌண்ட்டோடைய உண்மைத்தன்மை தெரியணும். அதனால தான் ஆடிட் பண்ணி ஆகணும். இங்கே சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து அவரே பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை இன்னொரு ஆளை வச்சு ஆடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ
ஆடிட் ஆஃப் a sole proprietorship is unnecessary. தேவையில்லாதது. 14th question. Interim audit is conducted to declare. Interim audit. ஏற்கனவே interim auditனா என்னன்னு பார்த்தோம். இடைக்கால தணிக்கை அப்படின்னு பார்த்தோம். எதுக்காக பண்ணுறாங்கன்னா இடைக்காலத்தில் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. எதுக்காக இந்த இடைக்காலத்தில் லாபம் எவ்வளோ வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ரீம் ஆடிட் இஸ் கண்டக்டட் டு டிக்ளேர் டிவிடெண்டா, டு இஷ்யூ ஷேரா, டு இஷ்யூ டிபெஞ்சர்ஸா, டு ஹேவ் இன்டர்னல் செக்கா. எதுக்காக, எந்த பர்பஸில் 4 பர்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எந்த பர்பஸ்க்காக இன்ட்ரீம் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்ட்ரீம் ஆடிட் இடைக்கால தணிக்கை அப்படின்றது இடைக்காலத்தில் எவ்வளோ லாபம் ஈட்டப்பட்டிருக்கு கம்பெனி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். எதுக்காக அந்த லாபம் எவ்வளோ ஈட்டிருக்காங்க கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா டிவிடெண்டை கொடுக்கறதுக்காக தான். அதாவது லாபத்தில் பங்கு, லாப ஈவு டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, இன்ட்ரீம் ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரீம் ஆடிட் இஸ் கண்டக்டட் டு டிக்ளேர் டிவிடெண்ட். Question number 15. The object of internal check is to. Internal check ஓட object நோக்கம் என்ன? Internal check நல்லா கவனிக்கணும். Internal audit வேறு, internal check வேறு. இங்கே internal check ஓட object என்னன்னு கேட்டிருக்காங்க. Control wastage of resources, prevent errors and frauds, verify the cash receipts and payments, none of these. நம்ம ஏற்கனவே ஆடிட், இன்டர்னல் ஆடிட்டோடைய நோக்கம் பார்த்தோம். ஜெனரலி ஆடிட்டோட நோக்கம் தான் இன்டர்னல் ஆடிட்டோட நோக்கமும். அது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக, ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இன்டர்னல் ஆடிட் பண்ணுறோம், அதாவது ஆடிட் பண்ணுறோம். இங்கே இன்டர்னல் செக் எதுக்காக பண்ணுறாங்க? வேஸ்டேஜ், ரீசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவா, மோசடிகளையும் தவறுகளையும் தடுக்கிறதுக்காகவா, இல்லை கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காகவா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. இங்கே இன்டர்னல் செக் பண்ணுறதுக்கு காரணம் ப்ரிவெண்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். பாருங்கள், இன்டர்னல் ஆடிட்டே வேறு, ஆடிட்ன்றதே பண்ணுறது வேறு. இங்கே இன்டர்னல் செக்கு தான் ப்ரிவெண்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். மோசடிகளையும் தவறுகளையும் தடுப்பதற்காக பண்ணக்கூடியதான் இன்டர்னல் செக். Question number 16. Internal check is a part of internal control, internal audit, external audit, all the above. Internal checkன்றது எதனுடைய பாகம்? இன்டர்னல் கண்ட்ரோலோடதா, இன்டர்னல் ஆடிட்டோடதா, எக்ஸ்டர்னல் ஆடிட்டோடதா, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் இன்டர்னல் கண்ட்ரோலோடது. நம்ம இன்டர்னல் செக்ன்றது இன்டர்னல் கண்ட்ரோலோட, இன்டர்னல் கண்ட்ரோல் உள் விவகாரங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இன்டர்னல் செக் பண்ணுறாங்க. அப்போ கவனிக்கணும், இங்கே நம்ம படிக்காமல் போயிருந்தா எல்லாரும் இன்டர்னல் ஆடிட்னு போட்டு வந்துடுவாங்க. அப்போ இன்டர்னல் செக் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். 17th question. Effective internal check system reduces. நல்ல ஒரு இன்டர்னல் செக் சிஸ்டம் எதை குறைக்கும்? ஒர்க் ஆஃப் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டருடைய வேலையை குறைச்சிரும். லயபிலிட்டி ஆஃப் தி ஆடிட்டர், ஒரு ஆடிட்டருடைய பொறுப்பை கம்மி பண்ணிடும். ஒர்க் ஆஃப் அக்கௌண்டன்ட், ஒரு அக்கௌண்டனுடைய வேலையை குறைச்சிரும். ஆல் தி அபோவா கேட்டிருக்காங்க. இன்டர்னல் செக் பண்ணால் யாருடைய வேலை குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆஃப் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டருடைய வேலை குறைஞ்சிரும். ஏன்னா இன்டர்னல் செக்லேயே எல்லா ஃப்ராட்ஸும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா அவருடைய வேலை வந்து எதுக்கு மட்டும் ஆயிரும்னு கேட்டால் ஒப்பீனியன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒப்பீனியன் சொல்லக்கூடிய வேலை மட்டும்தான் இருக்கும். மெயின் ஆப்ஜெக்டிவ் மட்டும் தான் இருக்கும். செகண்டரி ஆப்ஜெக்டும் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டும் இல்லாமல் ஆயிரும். செகண்டரி ஆப்ஜெக்ட் தான் இந்த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை கண்டுபிடிக்கிறதெல்லாம் செகண்டரி ஆப்ஜெக்ட், அது இல்லாமல் ஆயிரும். ஏற்கனவே இன்டர்னல் செக்லேயே அதை கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஆடிட்டரோட ஒர்க் வந்து கம்மியாயிரும் இன்டர்னல் செக்னால். Question number 18. ஆடிட்டிங் பிகின்ஸ் வேர் டேஷ் எண்ட்ஸ். ஆடிட்டிங் எப்போ தொடங்கும்? இது முடியும் போது தான் ஆடிட்டிங் தொடங்கும். எது முடியும் போது? புக் கீப்பிங் எண்ட் ஆகும் போதா, அக்கௌண்டிங் எண்ட் ஆகும் போதா, செல்லிங் எண்ட் ஆகும் போதா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். எப்போதும் அக்கௌண்டிங் எண்ட்ஸ் ஆகும்போது ஆடிட்டிங் பிக் ஆகும். எப்போதும் கணக்கு எழுதுறது முடிஞ்ச உடனே அதை ஆடிட் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கா, அதோட ஒப்பீனியன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஒப்பீனியன் சொல்கிறது தான் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங் பிகின்ஸ் வேர் அக்கௌண்டிங் எண்ட்ஸ். 19th question. An internal audit is more suitable where internal audit, இந்த உள் தணிக்கை எப்போ ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. there is no urgency to finalize the accounts on a particular date. ஒரு பர்டிகுலர் டேட்டில் அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறது, முடிக்கிறது ரொம்ப அர்ஜென்சி கிடையாது அப்படின்னு நிலையில் இன்டர்னல் ஆடிட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம்.
there is an urgency to finalize the account on a particular date. ஒரு பர்டிகுலர் டேட்டில் அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணணும், முடிக்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி இருக்கும்போது தான் இந்த இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க. சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக் இன் ஆப்ரேஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக் வந்து இன்டர்னல் செக் ஆப்ரேஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்டரி எல்லாம் திருப்திகரமாக இல்லைன்னா, இந்த இன்டர்னல் செக்ன்ற ஒரு சிஸ்டம் ஆப்ரேஷன் வந்து சாட்டிஸ்ஃபரியாக இல்லைன்னா இன்டர்னல் ஆடிட் பண்ணிக்கலாம். தேர் ஆர் மோர் டிரான்சாக்ஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்தாபனத்தில் நிறைய டிரான்சாக்ஷன், நிறைய நடவடிக்கைகள் இருந்துட்டும் அது காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா, சிக்கலானதாகவும் இருந்துச்சுன்னா இன்டர்னல் ஆடிட் அவசியம். இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மோர் சூட்டபுளாக இருக்கும் இன்டர்னல் ஆடிட்டுக்கு கேட்டிங்கன்னா டி, ஆப்ஷன் டி, தேர் ஆர் மோர் டிரான்சாக்ஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். நிறைய டிரான்சாக்ஷன்ஸும் காம்ப்ளிகேஷன்ஸ் சிக்கலும் இருந்துச்சுன்னா இன்டர்னல் ஆடிட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த நம்மளுக்கு எந்தவித கடைசியில் பண்ணும்போது ஃபைனல் ஆடிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டிரான்சாக்ஷனும் காம்ப்ளிகேஷன் இருக்கிறனால ரொம்ப இன்டர்னல் ஆடிட் பண்ணிட்டா, இப்போ அதோடைய கிளியர் பண்ணிட்டா ஃபைனல் ஆடிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 20. வவுச்சிங் இஸ் டன் வித் ஹெல்ப் ஆஃப். வவுச்சிங் எப்போ எதோடைய துணையோடு பண்ணுவாங்க? ஆடிட்டர் ஸ்டாஃபோடைய துணையோடையா, கிளரிக்கல் ஸ்டாஃபோடைய துணையோடையா, வவுச்சர்ஸோடைய துணையோடையா, பில் அண்ட் மெமோஸோடைய துணையோடையா கேட்குறாங்க. வவுச்சிங் வெரி சிம்பிள். வவுச்சிங்கிறது வவுச்சர்ஸோடைய துணையோட தான் பண்ண முடியும். Vouching is done with the help of vouchers. Question number 21. Which one of the following audit is called as vouch and post audit? இதில் கீழே வந்து statutory auditing, continuous audit, periodical audit, management auditing ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆடிட்டை vouch and post audit அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வவுச் அண்ட் போஸ்ட் ஆடிட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஃப்ரம் தி பிகினிங், அந்த ப்ரைமரி என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரிலேருந்து கடைசியாக உண்டாக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஒவ்வொன்றையும் ஆடிட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றையும் ஆடிட் பண்ண முடியாட்டி கூட ரேண்டமாக செலக்ட் பண்ணியாச்சும் முழுசாக ஆடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வவுச் அண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த வவுச் அண்ட் போஸ்ட் ஆடிட் எதோடைய பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எ ஸ்டாட்டுட்டரி ஆடிட். சட்டப்பூர்வமான தணிக்கையை தான் நம்ம வந்து வவுச் அண்ட் போஸ்ட், ரைட் ஃப்ரம் பிகினிங், ஸ்டார்டிங் ப்ரைம் என்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே தணிக்கை பண்ணுறது தான் ஸ்டாட்டுட்டரி ஆடிட். கொஸ்டின் நம்பர் 22. த ஆடிட்டர் இஸ் லயபிள் ஃபார். ஆடிட்டர் எதற்கு பொறுப்பேற்பார்? எரர்ஸ் இன் ப்ரிப்பேரிங் தி ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுல உண்டான தவறுகளுக்கு அவர் பொறுப்பேற்கணும். நாட் அட்டெண்டிங் தி மீட்டிங் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த இயக்குநர்களுடைய மீட்டிங் இருக்கும், இயக்குனர் அவையினுடைய மீட்டிங் இருக்கும், அதில் அட்டன் பண்ணலன்னா அவர் பொறுப்பாக இருக்கணும். ஃபெயிலிங் டு அட்டெண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருடைய மீட்டிங்கில், நேர்மை பங்குதாரர்களுடைய மீட்டிங்கில் பங்கு பெறலைன்னா, அட்டன் பண்ண ஃபெயிலானால் அவர் வந்து பொறுப்பேற்கணும். ஃபெயிலிங் டு ப்ரிப்பேர் மினிட்ஸ். இந்த மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபெயிலானால், அதாவது ஒரு மீட்டிங்கில் நடக்கும்போது அதில் நடந்த விவரங்களெல்லாம் எழுதி வைக்கிறது தான் மினிட்ஸு. அந்த மினிட்ஸ் எழுதுறதுல அவர் ஃபெயில் ஆகிட்டார்னா, எழுதாமல் விட்டார்னா அவர் லயபிள் ஆகணும் அப்படின்றாங்க. ஆடிட்டர் எதுக்கு லயபிள் அப்படின்னா, எரர்ஸ் இன் ப்ரிப்பேரிங் தி ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்டை அவர் தான், ஃபைனல் அக்கௌண்ட் தான் ஆடிட் வந்து பண்ணுறது தான் அவருடைய மெயின் வேலை. இந்த ஃபைனல் அக்கௌண்ட் வந்து ட்ரூவாகவும் ஃபேர் வியூவாகவும் இருக்குதா அப்படின்னு தன்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறது தான் ஆடிட்டரோட வேலை. ஃபைனல் அக்கௌண்ட் வந்து, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாகவும் ஃபேர் வியூவும் வெளிப்படுத்துதா அப்படின்னு சொல்கிறது தான், அப்படின்ற ஒப்பீனியன் சொல்கிறது தான் ஆடிட்டரோட வேலை. அப்போது அதில் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா, அவர் ஒப்பீனியன் சொன்னதுக்கப்புறம் தப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா, he is liable, auditor is liable for errors in preparing the final accounts. Question number 23. Examination of accounts and records done for specific purpose is called as. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக, ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக அக்கௌண்ட்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு என்ன பேர்? ஆடிட்டிங்கா, இன்வெஸ்டிகேஷனா, எக்ஸாமினேஷனா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக அக்கௌண்ட்டையும் ரெக்கார்டையும் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். இட் இஸ் நாட் கால்டு ஆடிட்டிங், இட்ஸ் கால்டு இன்வெஸ்டிகேஷன். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக பண்ணுறது வந்து இன்வெஸ்டிகேஷன்.
சிலப்போ ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்வாங்க. Question number 24. Section 224 of the Companies Act 1956 deals with. Section 224 Companies Act 1956ல Section 224 எதை டீல் பண்ணுது? ஸ்பெஷல் ஆடிட்டியா, காஸ்ட் ஆடிட்டியா, பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸியா, பவர்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸியா, அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெமுனரேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ்ன்னு கேட்குது. ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டர் குறிப்பிடுதா, காஸ்ட் ஆடிட்டரா, இல்லை ஆடிட்டருக்கு என்னென்ன பவர் இருக்குதுன்னு பற்றி சொல்லுதா, இல்லை ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றியும் அவருடைய ரெமுனரேஷன் சேலரியை பற்றி சொல்லக்கூடியதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ஷன் 224 எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெமுனரேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ். ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றியும் அவருடைய ரெமுனரேஷன் ஊதியத்தை பற்றியும் குறிப்பிடுறது தான் இந்த செக்ஷன் 224 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 1956. Question number 25. An auditor is a watchdog and not a bloodhound. This was observed in the case of. இது ஒரு கேஸில் அதோடைய ஜட்ஜ் என்ன வேணால் ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டால் ஆடிட்டர் வந்து வாட்ச் டாக் தான். ஆடிட்டர் இஸ் ஏ வாட்ச் டாக் அண்ட் நாட் ஏ பிளட் ஹவுண்ட் அப்படின்றாங்க. அதாவது ஆடிட்டர் என்பவர் வந்துட்டு ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு நபர் தான், வாட்ச் டாக் தான். ஆனால் என்ன கிடையாதுன்னா மோப்பம் பிடிக்கக்கூடிய வேட்டை நாய் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த கேஸில் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு? ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த குறிப்பிடுறாரு. லண்டன் ஆயில் ஸ்டோரேஜ் கம்பெனி கேஸ்லையா, இல்லை கிங்ஸ்டன் காட்டன் மில்ஸ் லிமிடெட் அந்த கேஸ்லையா, லண்டன் வெர்சஸ் ஜெனரல் பேங்க் கேஸ்லையா, டிலைட்ஃபுல் சிகரெட் கம்பெனி லிமிடெட் கேஸ்லையா, எந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிடுறாரு? அண்ட் ஆடிட்டர் இஸ் ஏ வாட்ச் டாக் அண்ட் நாட் ஏ பிளட் ஹவுண்ட். வாட்ச் டாக்னா கண்காணிப்புன்ற சொல்கிறதுக்காக கண்காணிக்கக்கூடிய நாய். அதாவது பிளட் ஹவுண்ட் அப்படின்றது வந்து மோப்பம் பிடிக்கக்கூடிய வேட்டை நாய் அப்படின்னு சொல்லி, வேட்டை நாய் கிடையாது, ஒரு வாட்ச் டாக் தான் அப்படின்னு குறிப்பிடுறது எந்த கேஸ்லன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் கிங்ஸ்டன் காட்டன் மில்ஸ் லிமிடெட் கேஸில் தான் குறிப்பிடுறாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் ஒவ்வொரு கொஸ்டினும் டைம் எடுத்து நிதானமாக திரும்ப படிங்க. அப்போ மட்டும்தான் அது வந்து மனசில் நிற்கும். ஒரு வேகமாக நம்ம முடிச்சு விட்டுட்டா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேகமாக முடிச்சிடலாம், பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினும் நிதானமாக ஒரு 1 minute 2 minutes எடுத்து ரீட் பண்ணும். எக்ஸாமினேஷன்லேயும் அப்படி தான், ஒரு 1/2 minutes எடுத்து நல்லா ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணும். மேலோட்டமாக பார்த்ததும் ஆன்சர் பண்ண பழகக்கூடாது. அது இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமினேஷனில் பண்ண முடியும். இப்போ பண்ணாமல் எக்ஸாமினேஷன் போய் பண்ணலான்னு சொன்னால் பண்ண முடியாது. அதனால் இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணி பழகுங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தப்பாகிறது மினிமைஸ் ஆயிரும், தப்பாகிறது மேக்ஸிமம் மினிமைஸ் ஆயிரும். சில கொஸ்டினில் நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காரும்போது எழுதிடுவோம், வெளியே வந்து பார்க்கும்போது அது ஆன்சரே வேறையாக இருக்கும். ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்சது தப்பாயிடுச்சேன்னு நினைப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் நம்ம தெளிவாக டைம் எடுத்து படிக்காத காரணம். அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. டைம் எடுக்கிறோன்னு சொல்ல நிறைய டைம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டு நம்ம இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.